மொழிக் கொள்கையில் எந்த அளவுக்கு திமுக அரசு உறுதியாக உள்ளது என்பதை காட்டவே ரூ என்ற எழுத்தை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற செய்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள முதலமைச்சர், ஆங்கிலத்தில் அரசு என்றே எழுதுவது எல்லாம் பெரிதாக தெரியவில்லை என்றும், தமிழை பிடிக்காதவர்களே ரூ என்ற எழுத்து விவகாரத்தை பெரிதாக்கிவிட்டதாகவும் கூறினார். கல்வி நிதி கேட்டபோதெல்லாம் பதில் சொல்லாத மத்திய நிதியமைச்சர் ரூ விவகாரத்துக்கு மட்டும் பதில் கூறியதாகவும் கூறினார். மத்திய நிதியமைச்சரே பல பதிவுகளில் ரூ என்ற எழுத்தை பயன்படுத்தி உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பட்ஜெட் லோகோவை வெளியிட்டிருந்தேன். மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களே பல பதிவுகளில் ரூன்னு தான் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்திலையும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல்.